கல்யாணமாகி இந்த பொண்ணு மாமியார் வீட்டுக்கு வரா. ஆனா மாமியார் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட பேசாம இருக்காங்க. இதனால இந்த பொண்ணு மாமியார்ட்ட போய் சொல்றா, சமைக்கிறதுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணட்டான்னு. அப்ப மாமியார் சொல்றாங்க, அதெல்லாம் தேவையில்ல, நீ போமான்னு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மாமியார்ட்ட ஏதாவது வேலை கேட்கும் போது மாமியார் நீ ஒன்னும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தள்ளி வைக்கிறாங்க. இதனால இந்த பொண்ணு அவங்க அம்மா கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றா. அப்ப அம்மா சொல்றாங்க, நீ தானே இந்த பையனை விரும்பி போன, நீயே அனுபவின்னு. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டிவி பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல மாமனார் டிவி பார்த்துட்டு இருக்காரு. இதனால இந்த பொண்ணு அங்க இருந்து வந்துடுறா. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, இந்த பொண்ணோட கணவனோட தம்பியும் தங்கச்சியும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க டிவி பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா ரிமோட் ஃப்ரீயா இருக்கு. இதனால அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ரிமோட் எடுத்து டிவில சாங்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மாமியார் வந்து சொல்றாங்க, 8 மணி ஆயிடுச்சுமா, சீரியல் பார்க்கணும்னு. இதனால அந்த பொண்ணு சரி பாருங்கன்னு சொல்லிட்டு ரிமோட்டை கொடுத்துடுறா. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு கணவனோட பேரை சொல்லி கூப்பிட்டு டிபன் பாக்ஸை மிஸ் பண்ணிட்டேன் இந்தான்னு சொல்லிட்டு பாக்ஸை கொடுக்குறா. இதை பாத்தீங்கன்னா மாமியார் பார்த்துடுறாங்க. பார்த்து அவங்க சொல்றாங்க, புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறிய, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியான்னு. இதை கேட்டவன கணவன் சொல்றாரு, இந்த காலத்துல எல்லாருமே பேரை சொல்லித்தமா கூப்பிடுவாங்க, இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு நீ வான்னு சொல்லும்போது இதை கேட்ட மனைவி பாத்தீங்கன்னா கணவனோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இதனால அவரும் ஒரு மாதிரி ஆகிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு கூச்சத்துல கம்மியா சாப்பிட்டுறா. இதனால நம்ம மறுபடியும் போய் சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல அவங்க எல்லாருமே ஃபேமிலியா சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப மாமனார் சொல்றாரு, வந்து சாப்பிடுமான்னு. அப்ப இந்த பொண்ணு சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது மாமியார் சொல்றாங்க, அவ புருஷன் வந்தோட தான் சாப்பிடுவா, அதனால வாயை மூட்டிட்டு இருங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கணவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிருக்கா. இப்படியே பாத்தீங்கன்னா 10 மணி ஆயிடுது. இதனால இந்த பொண்ணு பசி தாங்க முடியாம சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல கணவன் சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு சொல்றா, நீ எப்படா வந்து எனக்கு சாப்பாடு வச்சிருக்கியான்னு. அப்ப இந்த பையன் சொல்றான், நீ சாப்பிடுறப்பான்னு நினைச்சேன், அதனால எல்லா சாப்பாடையும் நான் சாப்பிட்டேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு ரொம்ப சோகமாகி அங்க இருந்து வந்துடுறா. இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் போகுது. ஒரு நாள் இந்த பொண்ணு எந்திரிச்சு வரும்போது அந்த இடத்துல மாமியார் காய்ச்சல் வந்து கிடக்காங்க. உடனே இந்த பொண்ணு மாமியாருக்கு சூப்பு செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறா. அவ மாமியார் சொல்றாங்க, எனக்கு வேணாமான்னு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, காய்ச்சலுக்கு இது குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது மாமியாரும் இந்த சூப்பை குடிச்சிட்டு நல்லா இருக்குமான்னு சொல்றாங்க. அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து காய்கறி வாங்கி ஒன்னாவே சமையல் பண்ணி குடும்பமா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.